So last classல exercise 1.2 அதுல வந்து question number 1 பார்த்தோம். F such that real number goes to real number. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா f of x is equal to 1 by x அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பா 1 ஆவும் on 2 ஆவும் இருக்கும் அப்படிங்கிறது என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ஷோ தட் பண்ண போறோம். கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல போறோம். இதுல r அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா செட் ஆஃப் ஆல் த நான் ஜீரோ ரியல் நம்பர், ஜீரோ இல்லாம ரியல் நம்பரை என்ன பண்ண குறிக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே தானேமா? சரி, அப்ப நமக்கு இங்க நான் ஒரு ஆரோ டயக்ராம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு புரியுதுக்காண்டி. சோ நமக்கு வந்து இது வந்து நமக்கு என்னது டொமைனு, இது நமக்கு கோ டொமைன். சரிங்களாமா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுவும் நமக்கு ஆர் ஸ்டார் தான், இதுவும் ஆர் ஸ்டார் தான். சோ இது நமக்கு என்னது சேம் ஆர் ஸ்டார் தான். சரிங்களாமா? இந்த ஆர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே நம்ம ரியல் நம்பரா இருக்கும், ஆனா ஜீரோ மட்டும் இருக்கக்கூடாது. அப்ப ரியல் நம்பருக்கான என்ன பண்ண எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். ஜீரோ இல்லாம 1 2 3 சோ எக்ஸெட்ரா கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். சோ இங்க -1 -2 அண்ட் -3 எக்ஸெட்ரா வந்துட்டே இருக்கும். சரிதானமா? அதே போல இங்கேயும் நிறைய நம்பர்ஸ் வரும். சரிங்களாமா? இப்ப நமக்கு நல்லா பாருங்க, ஃபங்க்ஷன் f of x = 1 by x ன்னு கொடுத்துருக்கானாமா? 1 by x கொடுத்துருக்கானா? அப்ப இந்த இடத்துல நான் இங்க நான் ஆஷா எழுதிக்கிறேன். அதே 1 2 3 எக்ஸெட்ரா -1 -2 அண்ட் எக்ஸெட்ரா. சரிங்களாமா? இப்ப நான் என்ன பண்றேன், எக்ஸுக்கு பதிலா 1 போடுறேமா. அப்ப எக்ஸுக்கு பதிலா 1 போட்டா 1 by 1 வாட் இஸ் ஆன்சர்மா? 1 by 1 வாட் இஸ் ஆன்சர்? 1. அப்ப 1 போட்டா இது வந்து 1 கூட ஜாயிண்ட் ஆகும். ஓகே தானேமா? -1 போடுங்க, எக்ஸுக்கு பதிலா -1 போட்டீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர்? 1 by -1 வாட் இஸ் ஆன்சர்மா? அகைன் -1 தான். சரிதாமா? இப்ப அடுத்து எக்ஸுக்கு பதிலா 2 போடுங்கமா. எக்ஸுக்கு பதிலா 2 போட்டா வாட் இஸ் ஆன்சர்? 1 by 2 is called as 0.5. சரிதானே? அப்ப 0.5ங்கிறது எங்க இருக்கும்? இந்த -1க்கும் 1க்கும் நடுவுல 0.5 இருக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த 2 வந்து ஜாயின் பண்ண நம்பர் வந்து 0.5. ஓகே தானேமா? சாரி, எங்க ஜாயிண்ட் ஆகும்? நமக்கு வந்து 0.5 கூட நமக்கு ஜாயிண்ட் ஆகும். அடுத்து 3 போட்டீங்கன்னா 1 by 3. சோ 1 by 3 வாட் இஸ் ஆன்சர்மா? 0.333 வந்துட்டே இருக்குமா? 1 by 3 டிவைட் பண்ணா நீங்க கால்குலேட் பார்த்து தெரியும். 1 by 3 னா இதை டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா 0.333 கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். அப்ப 0.33ங்கிறது இங்க இருக்கும் 0.33. அப்போ 3ங்கிற நம்பர் யார் கூட ஜாயின் பண்ணுவாங்கன்னா இந்த 0.33 கூட ஜாயின் பண்ணுவாங்க. சரிதானம்மா? சரிங்க சார். புரியுது இல்லையா? இதே போல நீங்க எக்கச்சக்கமான நம்பர்ஸ் இருக்குமா, எது இப்ப எக்கச்சக்கமான நம்பர்ஸ். சோ -2 போட்டீங்கன்னா உங்களுக்கு -0.5 வருமாமா? எஸ் சார். அப்ப -2ங்கிறது -0.5 கூட ஜாயின் பண்ணுவாங்க. அப்ப நான் சிம்பிளா क्वेश्चन கேக்குறேன். இப்ப இந்த டொமைன்ல உள்ள ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு இந்த கோ டொமைன்ல எனக்கு ஆன்சர் வராது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் அது பாசிபிள். யாருன்னா 0. 1 by 0 what is the answer? is infinity, not exist ன்னு அர்த்தம். கரெக்ட் தானமா? not defined. yes. 0 அப்படிங்கிற நமக்கு எலிமெண்ட் இருக்காங்களாமா? இல்ல சார். இல்ல. அதனால இங்க டொமைன்ல உள்ள எல்லா நம்பருக்கும் கண்டிப்பா கோ டொமைன்ல நம்பர் இருக்குது. அது எப்படி இருக்குது? யூனிக்கா இருக்குது, டிஸ்டிங்க்ட் எலிமெண்டா இருக்குது. அப்படிதானே? இப்ப மறுபடியும் क्वेश्चन கேக்குறேன். சோ இந்த 1க்கும் 2க்கும் சேம் ஆன்சரா வருது. இங்க 1 வந்து 1 கூட ஜாயின் பண்றாங்க, 2 வந்து 0.5 கூட ஜாயின் பண்றாங்க. இதே போல இந்த டொமைன்ல ஏதோ ஒரு 2 நம்பர் சேம் நம்பர் கூட ஜாயின் ஆகுமா? ஏதோ ஒரு நம்பர் 2ம் 3ம் சேம் நம்பர் கூட ஜாயின் ஆகுது சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு நம்பர் இப்படி வராது. அப்ப இது கண்டிப்பா என்னதான் இருக்கும்? 1 இருக்கும். சோ அவன் தெளிவா 1 சொன்னதுனால நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம், அந்த கான்செப்ட் படி ஃபார்முலா எழுதிடலாம். அப்போ நான் என்ன பண்றேன், 1 எழுதிக்கிறேன். 1 ஃபங்க்ஷன். அப்ப இதுக்கான ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா x1, x2 belongs to r star. சரிங்களாமா? that implies எப்படி எழுதணும்? f of x1 is equal to f of x2. சோ இதனுடைய ஆன்சர் நமக்கு என்ன கொடுக்கணும்? x1 is equal to x2 தரணும். சரிதானமா? இது வந்துச்சுன்னா 1 ஃபங்க்ஷன் தானமா? சரி, அப்ப என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் ஆரம்பிக்க போறேன். சோ givenல நமக்கு f of x1 is equal to f of x2 எழுதிக்கலாமா? சரி, இந்த ஃபங்க்ஷன் யாரு? 1 by x ன்னு இருக்காமா? அப்ப இந்த இடத்துல 1 இருக்கிறதுனால நான் 1 by x1 போடலாமா? is equal to x2 இருக்கிறதுனால 1 by x2 போடலாமா? சோ டேக் ரெசிப்ரோக்கல். சோ ரெண்டையும் தலைகீழா மாத்துனீங்கன்னா x1 is equal to x2 வருமாமா? yes sir. x1 is equal to x2 வந்ததுனால therefore it is 1 1
ஃபங்க்ஷன். புரியுதாமா? Yes, ஃபர்ஸ்ட் sir. பார்ட் ப்ரூஃப் Yes, பண்ணியாச்சு. sir. therefore f of x is one function. First part completed ma. Okay தானேமா? Yes, sir. ஓகே. இப்போ செகண்ட் பார்ட் யாரு? ஆன் டு ஃபங்க்ஷன். சரிங்களா? சோ ஆன் டு ஃபங்க்ஷன் என்ன எடுத்து ஞாபகம் இருக்குதாமா? ஆன் டு ஃபங்க்ஷன் என்ன எப்படி எழுதிருப்போம்? ஆன் டு. Yes, sir. F of x is equals to y. வெரி குட் மா. என்ன எடுக்கணும்? லெட் f of x is equal to y ன்னு எடுக்கணும். இதுல இருந்து நான் என்ன பண்ணணும்? x உடைய வேல்யூ இன் டெர்ம்ஸ் ஆஃப் y ல வேணுமா இல்லையா? இப்போ f of x உடைய ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க? 1/x இருக்குதா? அப்போ 1/x is equal to y. டேக் ரெசிப்ரோக்கல் மா. சோ தலைகீழா மாத்துங்க. சோ டேக் ரெசிப்ரோக்கல்னா சோ இங்க என்ன ஆகும்? x மேல பேருமா 1/y. சரிமா? அப்ப இந்த x உடைய வேல்யூ எங்க தூக்கி அப்ளை பண்ணுங்க? f of x அப்ளை பண்ணீங்களா? சப்ஸ்டிட்யூட். Yes, sir. x is equal to 1/y in f of x. in f of x. இப்போ f of x ல நான் x க்கு பதிலா 1/y போடுறேன். அப்ப இது எப்படி மாறும்னா f of 1/y is equal to 1/y ன்னு எழுதுவீங்களாமா? சோ டேக் ரெசிப்ரோக்கல். இது தலைகீழா மாத்தினா y ன்னு வந்துருமா? Yes, sir. அப்ப f of x உடைய ஆன்சர் y ன்னு வந்துட்டா வரலையாமா? ஆமா சார். f of x உடைய ஆன்சர் என்ன வந்துட்டு y ன்னு வந்துட்டா? therefore f is என்ன ஃபங்க்ஷன்? onto function. Hence proved. So first part is completed ma. Okay then ma? Yes, sir. So first part நம்ம என்ன ஆயிட்டு? complete ஆயிட்டு. So அடுத்து என்ன சொல்றாங்க? in this result true if the domain r star is replaced by n. இப்போ என்ன பண்றோம்? நம்ம இந்த இடத்துல மறுபடியும் ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ண போறோம். என்ன ஃபங்க்ஷன் பண்ணா f of x 1/x தான். ஆனா டொமைன் இருக்கா இல்லையா? டொமைன் யாரா இருந்தாங்க? r star. இது எதுவா மாற போறாங்க? n. ஆனா கோடொமைன் யாருதான்? சேம் r star இருக்கு. நமக்கு என்ன பண்ணல? சேஞ்ச் பண்ணல. இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வர போகுது அப்படிங்கிறது கேக்குறேன். சரிதானமா? இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வர போகுது கேக்குறாங்க. பாருங்க இப்போ என்ன பண்றேன்? இங்க டொமைன் கோடொமைன் எழுதிட்டா நம்ம ஈஸியா புரியும். டொமைன். சோ சப்டிவிஷன் 2 மாதிரி வச்சுக்கலாம். பார்ட் நம்பர் 2. டொமைன் யாருன்னா is called as natural number. சரிதானமா? கோடொமைன் யாரு? கோடொமைன் யாருமா? r star. non-zero real number. Okay, fine. non-zero real number. Super ma. What is a function? f of x equal what is a function? 1/x தான். இதுல எந்த சேஞ்சுமே கிடையாது. ஓகே தானமா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நான் arrow diagram போட்டு காமிக்கிறேன். So this is called as domain. This is called as codomain. So domain வந்து நமக்கு natural number. அப்படிதானமா? natural number. So இது நமக்கு என்னவா இருக்கு? நமக்கு வந்து real number-ஆ இருக்கு. சரிதானமா? Yes, sir. சரிதானே? இப்போ natural number starting from 1 2 3 4 and real numberல 0 இல்லாம. So நமக்கு என்ன வரும்? இங்க வந்து 1 2 3 so -1 -2 etc. ஓகே தானமா? இப்போ அதே மாதிரி போடுங்க. x க்கு பதிலா 1 போட்டீங்கன்னா ஆன்சர் 1 கூட ஜாயின் பண்ணும். சரிதானமா? Yes, sir. 2 போட்டீங்கன்னா ஆன்சர் 0.5. அப்படிதானே? 0.5 எங்க வரும்? -1க்கும் 1க்கும் நடுவுல 0.5. 3 போட்டீங்கன்னா 0.33. சோ அதுவும் -1க்கும் +1க்கும் நடுவுல வரும். 1/4 போட்டீங்கன்னா ஆன்சர் 0.25. சோ அதுவும் -1க்கும் 0.1க்கும் நடுவுல தான் வரும். சரிதானமா? சோ இது வந்து 0.5 வரும். இதனோட ஆன்சர் 0.33 வரும். இதனோட ஆன்சர் 0.25 வரும். சரிதானமா? சோ எல்லாமே -1க்கும் +1க்கும் நடுவுல இருக்கும். இப்ப மறுபடியும் ஒரு क्वेश्चन கேக்குறேன். சார் x க்கு பதிலா இத நிறைய நம்பர்ஸ் இருக்கா இல்லையா? x க்கு பதிலா டொமைன்ல இருந்து ஒரு நம்பர் எடுத்து இந்த ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்ண சொல்ல எனக்கு ஆன்சர் வராதுன்னு அப்படி சொல்ல முடியுமாமா? ஏதோ ஒரு நம்பர் x க்கு பதிலா ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கங்க. இத அப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் வராது. அப்படி இல்லனா இங்க ரெண்டு இன்புட்டுக்கு சேம் அவுட்புட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா? எஸ் சார். வருமா? எல்லா நம்பருக்கு எடுத்தா அதுக்கு வந்து ரியல் நம்பர்ஸ்ல கிடைக்கத்தானே செய்யும். எல்லாமே ரியல் நம்பர்ஸ் கிடைக்கும். அட் சேம் டைம் இந்த இடத்துல ரெண்டு டொமைனுக்கு 3க்கும் 4க்கும் சேம் அவுட்புட் வரும். 3 உடைய ஆன்சரும் சேம் தான், 4 உடைய ஆன்சரும் சேம் வரும். வராது. அப்ப கண்டிப்பா யாரா இருப்பாங்கம்மா?
1 இருப்பாங்க சார். 1 இருப்பாங்களா? அப்போ நான் என்ன பண்ணேன், இட் இஸ் 1 ஃபங்க்ஷன். 1 எழுதிக்கிறேன். 1 ஃபங்க்ஷன். சோ 1 ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் என்னமா, x1, x2 belongs to natural number. நான் என்ன பண்ணணும், f of x1 is equal to f of x2 அப்படின்னு நான் ஒர்க் அவுட் பண்ண சொல்ல, that gives x1 is equal to x2 தரணுமா? இது தந்துச்சுன்னா கண்டிப்பா என்னவா இருக்கும், 1 இருக்குமா? சரி ப்ரொசீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் f of x1 is equal to f of x2. சோ ஃபங்க்ஷன் வந்து 1 by x தானமா? இப்ப அப்ளை பண்ண ஆன்சர் 1 by x1 is equal to 1 by x2. சோ இத நம்ம டேக் ரெசிப்ரோக்கல் தலைகீழா மாத்திடுவோமா? சோ டேக் ரெசிப்ரோக்கல். சோ இத தலைகீழா மாத்துனீங்கன்னா ஆன்சர் x1 is equal to x னு வரும். அப்பனா f of x1 is equal to f of x2 x1 equal to x2 கொண்டுட்டேனா, therefore f is 1 function. ஓகே தானமா? எஸ் சார். f வந்து 1 சொல்லியாச்சுமா. இது வரைக்கும் டவுட் இருக்குதாமா? நோ சார். ஓகே, இப்போ அடுத்த क्वेश्चन. இப்போ இந்த ஏரோ டயகிராமே பாருங்களேன். இந்த -1க்கும் -2க்கும் -1க்கும் இங்க நமக்கு ஆன்சர்ஸ் வருமாமா? எங்கயா ஜாயிண்ட் ஆகுறாங்களா? இல்ல சார். -1 இங்க எங்கயா நம்பருக்குள்ள ஜாயிண்ட் ஆகுறாங்களா? -2 ஏதாவது நம்பருக்குள்ள ஜாயின் பண்றாங்களாமா? நோ சார். ஏன்னா எல்லா நம்பர்ஸுமே நேச்சுரல் நம்பர்ல பாசிட்டிவ் தான். பாசிட்டிவ் தான். ஏன்னா இங்க நெகட்டிவ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படிதானே? எஸ் சார். அப்ப இது 1 on 2 இருக்க வாய்ப்பு இருக்குதாமா? நோ சார். இல்ல, கேட்டது நான் சொல்றது புரியுதே இல்லையாமா? அப்ப on 2 ஃபங்க்ஷன் எழுத போறோம். on 2 ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதணும், இந்த இடத்துல எப்படி எழுதலாம், டொமைனும் ரேஞ்சும் சமமா இருக்குதா அப்படின்னு பாருங்க. டொமைனும் ரேஞ்சும் சமமா இருக்குதாமா? நோ சார். நோ. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், டொமைன் பாருங்க, நான் எக்ஸாம்பிள் எழுதி காட்டுறேன். சாரி டொமைன் சொல்லிட்டேன், ரேஞ்சும் கோ டொமைன். சரிங்களா? ரேஞ்ச். இப்ப ரேஞ்சோட ஆன்சர் என்ன வருமா? ரேஞ்சோட ஆன்சர் என்ன எழுதலாம்? சோ ரேஞ்சோட ஆன்சர் நம்ம எக்ஸாம்பிள் 1 எழுதலாம். சரிங்களா? எல்லா ரியல் நம்பர்ஸ் வருதுனே. ரேஞ்சோட ஆன்சர் பாத்தீங்கன்னா இதுல ஜாயின் பண்ண நம்பர்லாம் பாசிட்டிவ் நம்பர் கூட எழுதிக்கலாம். ரேஞ்ச் அப்படின்னு போட்டு என்ன பண்ணலாம், சிம்பிளா ஆல் பாசிட்டிவ் நம்பர் ரியல் நம்பர்ஸ். ஓகே தானே? எல்லா பாசிட்டிவ் ரியல் நம்பர் கூட வருமா வராதாமா? வரும் சார். எல்லா பாசிட்டிவ் ரியல் நம்பர் வருமாண்ணா? எல்லா பாசிட்டிவ் ரியல் நம்பர் வருமா? எஸ் சார். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு क्वेश्चन கேக்குறேன். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த 2 இருக்குதா, அந்த 2 இருக்குல்லமா? 2 வந்து எந்த நம்பர் கூட, இப்போ x க்கு பதிலா எந்த நம்பர் போட்டா 2 வருமா? யோசிச்சு சொல்லுங்க. x க்கு பதிலா எந்த நம்பர் போட்டா 2 வரும்? வருமா? எந்த நம்பர் போட்டாலும் வராதுல? வராது இல்ல. அதாவது நீங்க எங்கட क्वेश्चन கேக்குறீங்க, நான் உங்களோட क्वेश्चन கேட்டா தெரியவே மாட்டேங்குது. வராது இல்ல அப்படிங்கிறது நான் சொல்லணுமா நீங்க சொல்லணுமா? வருமா வராதா? வராது. வராது. அப்ப ஆல் த பாசிட்டிவ் நம்பர் சொல்ல முடியாது இல்லம்மா? எஸ் சார். அப்போ இது அக்செப்டபிள் கிடையாது. சோ இப்போ இந்த இடத்துல நல்ல கவனிங்க, f of x is equal to 1/2, அதாவது 2 தான் சொல்றேன். f of x ஆன்சர் அவுட்புட் ஆன்சர் 2 ன்னு சொன்னா f of x equal to 1/x சொல்லுவீங்களா? 1/x equal to 2னா அப்ப x is equal to 1/2 போட்டா மட்டும்தான், x க்கு பதிலா 1/2 போட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சருக்கு அவுட்புட் 2 வரும். சரிதானே? அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த கர்வ் பிராக்கெட்ஸ் க்ளோஸ் பிராக்கெட் வச்சு எழுதணும்ல. revenge is equals to -1 to 1 minus square -1 is in curved brackets. கர்வ் பிராக்கெட். ஆமா, 1 அது நீங்க இப்படி சொல்றீங்களா? இதானே? ஆமா ஆமா, ரவுண்ட் கர்வ் பிராக்கெட். சோ இது வந்து இதுக்கு பேரு ஓபன் பிராக்கெட், இதுக்கு பேரு க்ளோஸ் பிராக்கெட். க்ளோஸ் பிராக்கெட். எஸ். ஓகே, அது தெரியும்லமா? யா, ஓபன் பிராக்கெட். அப்புறம் ஓகே. இல்ல நீங்க எப்படி எழுதலாம், அதாவது நமக்கு -1 வராது அப்படிதானே? அப்ப சிம்பிளா எப்படி எழுதிடலாமா? அதாவது நமக்கு ரேஞ்சோட ஆன்சர் -1 to 1 க்ளோஸ் பிராக்கெட். ஓகே ஃபைன். ரேஞ்சோட ஆன்சர் ஓபன் பிராக்கெட் -1 +1 க்ளோஸ் பிராக்கெட். ஓகேவா? க்ளோஸ் பிராக்கெட். எஸ் சார். ரைட்டா? ரேஞ்ச். வாட் இஸ் தி
கோடொமைன் Codomain means நான் all ஜீரோ non-zero real numbers. ரியல் நம்பர்ஸ். இப்ப இங்க ரெண்டுமே சேமா இருக்குதா? No, sir. ரெண்டுமே சேமா இல்ல, அப்படிதானம்மா? அப்போ Yes, sir. ரேஞ்ச் நாட் ஈக்குவல் டு கோடொமைன், therefore it is not It is not onto function. onto function. அங்க நல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாருங்க. அதாவது நமக்கு அதே ஃபங்க்ஷன் தான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x ஃபங்க்ஷன் தான். ஆனா எதையை மட்டும்தான் மாத்திருக்காங்க? டொமைனை மட்டும் மாத்திருக்காங்க, அப்படிதானே? கோடொமைன் மாத்தல. Yes, sir. அப்ப நமக்கு அந்த இன்புட் அவுட்புட்டை வச்சு அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படினாலும் இருக்கலாம், 1 ஆன் 2 எப்படினாலும் அது என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம் அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? Yes, sir. ப்ரீவியஸ் இதுல நமக்கு ரெண்டுமே வந்து என்னது, ரியல் நம்பர், ஜீரோ கிடையாது, சரிதானே? ஜீரோ இல்லாத ஆல் ரியல் நம்பர்ஸ். அப்போ நமக்கு 1 வந்துச்சு, ஆன் 2 வந்துச்சு. ஆனா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இது நமக்கு 1 வந்துச்சு, ஆனா செகண்ட் இது என்ன வரல, ஆன் 2 ஃபங்க்ஷன் வரல. அப்ப நமக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும், செம்ம அனலைஸ் பண்ணி பண்ணணும், சரிங்களாமா? மற்றபடி ஒண்ணுமே இல்லை, ஈஸி தாமா. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே ஓகே, டவுட் இருக்குதாமா இதுல? நோ சார். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க. ஓகேமா ஃபைன். கொஸ்டின் நம்பர் 2 சப்டிவிஷன் 1மா. ஓகே ஆரம்பிக்கலாமா? எஸ் சார். The injectivity and surjectivity of the following function. So injectivity na enama? What is the injectivity? Other name? 1 very good, 1 function. Surjectivity na answer enama? onto. Okay, very good ma. அப்போ இது வந்து 1 on 2 செக் பண்ண சொல்றாங்க. என்ன பண்ணலாம், நம்ம arrow diagram போட்டு செக் பண்ணலாம், அண்ட் டைரக்டாவும் போடலாம். நம்ம arrow diagram என்ன பண்ணலாம், ஆல்ரெடி ரெஃபர் பண்ணிக்கலாம். சோ இங்க டொமைன் அண்ட் கோடொமைன் யாருன்னு பாத்தீங்க. சோ ரியல் நம்பர் கோஸ் டு ரியல், சாரி நேச்சுரல் நம்பர் கோஸ் டு நேச்சுரல் நம்பர், அப்படிதானே? சோ டொமைனும் நேச்சுரல் நம்பர் தான், அண்ட் கோடொமைன் நமக்கு என்னதான், நேச்சுரல் நம்பர் தான். அப்ப இங்கேயும் கேபிட்டல் என்ன போட்டுங்க, இங்கேயும் கேபிட்டல் போட்டுங்க. சோ நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 அண்ட் எக்ஸெட்ரா. இங்கேயும் 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா, சரிங்களாமா? சரி, இப்ப ஃபங்க்ஷன் யாரு? டைரக்டா அந்த ஈக்குவேஷன் வச்சு பண்ணிடலாம்ல சார்? எஸ், கண்டிப்பா பண்ணலாம். ஆனா வந்து நான் திரும்ப சொல்றேன், உங்களை வந்து அது ஆன்சரை வந்து பெர்ஃபெக்ட்டா அனலைஸ் பண்ணதுக்கு arrow diagram ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? ஓகே சார். இதை நம்ம மெமரைஸ் பண்ணி பண்ண முடியாது, அதனால நீங்க இப்ப சொல்றேன், இப்போ இதை வச்சு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். இப்ப இங்க பாருங்க, இப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸுக்கு பதிலா 1 போடுங்க. வாட் இஸ் ஆன்சர்? 1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1. அப்ப 1க்கு 1 ஜாயின் ஆயிருமா? எஸ் சார். எக்ஸுக்கு பதிலா 2 போடுங்க. 2 ஸ்கொயர் பண்ணா 4. அப்ப 4 ஜாயின் ஆயிருமா? அடுத்து எக்ஸுக்கு பதிலா 3 போட்டா 9. சோ 9 வந்து 6 தாண்டி இருக்கும். 4 போட்டா 16. அப்ப 16 எல்லாமே இங்க இருக்குதா இல்லையாமா? ஆரோ மார்க் மட்டும் போட்டுருக்கேன், சரி, எல்லாமே இங்க இருக்குது. ஓகேதானே? வேணா நம்ம எழுதி டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். சோ இது வந்து 9 டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம், எக்ஸெட்ரா இங்க 16 டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம், எக்ஸெட்ரா. இப்போ இது வந்து 1 கிடையாதா? This is 1 sir. 1 இப்போ மறுபடியும் கேக்குறேன், இதுல ஏதோ ஒரு 2 நம்பர் வந்து சேம் அவுட்புட் இருக்குமா? 3க்கும் 4க்கும் சேம் அவுட்புட், 100க்கும் 200க்கும் சேம் அவுட்புட் இருக்க வாய்ப்பு இருக்குதா? நோ சார். நோ, கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்ல. சரி, நான் கன்ஃபார்ம் இது 1 தான், அப்படிதானே? ஆமா. ஓகே தானேமா? எஸ் சார். இது கன்ஃபார்ம் 1 அதுல எந்த சேஞ்சஸ் கிடையாதுல்ல? நோ. எஸ் சார். இப்போ என்ன பண்றேன் பாருங்க, நான் 1 எழுதுறேன். நீங்க சொன்ன மாதிரி என்ன பண்றேன், நான் வந்து ஃபங்க்ஷன் சால்வ் பண்ணுவேன். என்ன ஃபங்க்ஷன்? x1, x2 belongs to natural number. என்னோட ஒர்க் என்னன்னா f of x1 is equal to f of x2 என்ன பண்றேன், சால்வ் பண்ண சொல்ல. that gives x1 is equal to x2 வந்துச்சுன்னா அது 1 ஃபங்க்ஷன். சரி, ப்ரோசீட் பண்ணலாம். so what is the solution அப்படின்னா f of x1 is equal to f of x2. so ஃபங்க்ஷன் வந்து x ஸ்கொயர் தான் ஃபங்க்ஷன். அப்போ இங்க x1 ஸ்கொயர் is equal to x2 ஸ்கொயர் போடுவீங்களா? அப்ப இந்த ஸ்கொயர் அங்க ரூட்டா மாறுமா? அப்ப x1 is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 ஸ்கொயர் வரும். அப்ப இங்க முன்னாடி பிளஸ் ஆர் மைனஸ் வந்துருமாமா? அப்ப ஆன்சர் x1 is equal to ரூட் இருந்தா பிளஸ் ஆர் மைனஸ் வந்துரும். சோ பிளஸ் ஆர் மைனஸ் x2 மட்டும் வரும், சரிதானமா? அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சார் பிளஸ் ஆர் மைனஸ் வருது இல்ல, பிளஸ் வரும், நமக்கு மைனஸ் வருது. அப்ப நமக்கு இது கண்டிப்பா என்னவா இருக்க கூடாது,
ஆனா நம்ம இங்க நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் தானே கன்சிடர் பண்றோம். வெரி குட். அப்ப இங்க x1 is equal to x2 அது மட்டும் தான் எடுத்துக்கணும். சோ x1 is equal to minus x2 வந்து ரிஜெக்ட் பண்ணிரணும். ஏன்னா டொமைன் இஸ் நேச்சுரல் நம்பர். அப்படிதானமா? டொமைன் இஸ் நேச்சுரல் நம்பர். அப்ப இந்த இடத்துல நம்ம எடுக்கக்கூடிய ரெண்டு வேல்யூமே பாசிட்டிவ் வேல்யூவா தவிர்த்துட்டு என்ன பண்ணணும், நெகட்டிவ் வேல்யூ இந்த இடத்த சூஸ் பண்ண கூடாது. சரிதானே? ரெண்டு பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கணும்னா எஸ் சார். அப்ப இதுதான் நமக்கு தேவையான அக்செப்ட் வேல்யூ. அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் x1 is equal to x2 வந்தனால therefore it is x1 therefore it is one function. one function. நம்ம arrow diagram சொல்றது ஈஸியா இருக்குதா? எஸ் சார். ஓகே, இப்போ on to function சொல்றீங்கன்னா நீங்களாவே on to function. ஓகே, on to function எப்படி சொல்லலாம்? சிம்பிளா arrow diagram சொல்லிடலாமா? சிம்பிளா 2 இருக்கலாமா? 2 3 இதுக்கு இங்க என்ன இல்ல, ப்ரீ இமேஜ்ல இல்ல. 2 3 5 6 7 8 புரியுதா இல்லையாமா? எஸ் சார். இது அப்படி சொல்லலாம். அப்படி இல்ல வேற சொல்லலாமா? வாட் இஸ் a codomain? codomain answer codomain is equals to natural number. natural number. what is the range of the answer ma? 1 4 9 16 etc. okay தானே ma? yes sir. இப்போ codomain range சமமா இருக்குதா? இல்ல sir, it's not equal. எப்படி எழுதலாம்? codomain not equal to range, therefore it is not onto function. So onto function இன்னொரு பேரு surjective function, surjectivity function. சரி தானமா? So one function இன்னொரு பேரு injectivity function. okay தானமா? ஆனா நம்ம இது வந்து அந்த ஃபார்முலா வச்சு ஃபார்முலா ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து இது 1 1 onto தான் கிடைக்கும்னா onto வருமா? x square is equals to y வரும்ல. அப்போ x is equals to plus or minus இல்ல x is equals to root of y ன்னு வரும். plus or minus root. அப்படி தானே வருமா? ஒன் செகண்ட் எழுதி காமிச்சிருவோமே. எப்படி எழுதுவீங்க? let f of x equal to y தானே சொல்லுவீங்க? yes sir. what is the answer க்கு பாப்போம். எப்படி எழுதலாம்? x square is equals to x square is equal to y. அப்ப ஆன்சர் y. x is equal to root of y. அப்போ இந்த இடத்துல நமக்கு y அப்படிங்கிறது இங்க நிறைய வேல்யூ போடுவோமா இல்லையா? அப்படிதானே? yes sir. அப்போ இந்த இடத்துல yங்கிறது நான் 1 போட்டா நல்ல y க்கு பதிலா 1 போட்டா what is x ஓட ஆன்சர்? 1 தானே? yes sir. y இந்த x இருக்குலமா, இப்ப அதே இது நமக்கு एक्चुअली பிளஸ் ஆர் மைனஸ் வரதான் செஞ்சு நம்ம இது வெச்சுக்குவோம். இப்ப அடுத்து y க்கு பதிலா 2 போட்டீங்கன்னா what is x ஓட ஆன்சர்? நீங்க வேல்யூ போடுறீங்க, what is the answer? சாரி root 2 ஓட ஆன்சர் இது 1.414 தானே? அப்ப not belongs to natural number, ரைட்டா? yes ஆமா, நமக்கு ஃபிராக்ஷன் இதுல போயிடும். டெசிமல்ல போயிருது அது. சரிதானமா? அப்போ இங்க வந்து 1க்கும் 2க்கும் நடுவுல 1.414 இருக்குது. ஆனா இது நேச்சுரல் நம்பரா இருக்கு, நம்ம டெசிமல் நம்பரை சூஸ் பண்ண கூடாது. அப்ப இது என்ன கிடையாது, நமக்கு வந்து அக்செப்ட் ஆகாது. கேட்டுதானமா? yes sir. ஆனா நீங்க டைரக்டா x ஓட வேல்யூ √y நீங்க போட சொல்ல ஆன்சர் y ன்னு அந்த சம்முக்கு வரும். செக் பண்ணி பாருங்க. கேட்டுதானே? x க்கு பதிலா √y போட சொல்ல √y the whole square னா ஸ்கொயர் ரூட் கட்டாயமா அப்ப ஆன்சர் y ன்னு வரும். அப்படிதானே? yes sir. அப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஓகே தானமா? புரியுதா? டவுட் இருக்குதா? நோ அப்ப நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் என்ன கோடோமைன் என்ன இது வச்சிருக்கோம்னு நம்ம பார்த்து பண்ணனும். கண்டிப்பா அது பிராக்டீஸ் கிடைச்சிரும். அவ்வளவுதான். நீங்க பண்றீங்கல்ல, இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிட்டாங்க. எஸ் சார். ஐடியா கிடைச்சா போதும், அவ்வளவுதான்மா. மெத்தட் ஒண்ணும் கிடையாது. அதனால தான் ஆரோ டயகிராம் போடுங்கன்னு சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, செகண்ட் போலாமா? செகண்ட் क्वेश्चन. எஸ் சார். டவுட் இருக்குதா ஃபர்ஸ்ட் क्वेश्चनல? நோ சார். ஓகே ஃபைன். சப்டிவிஷன் 2 பாருங்க. ஓகே. So what is a domain? What is a codomain ma? Domain yaar, codomain yaar? Integers. Very good ma. Integers. So domain integers tha, codomain integers tha. சரி. So integers என்ன அர்த்தம்? 0 include ஆகும் அப்படிதானே? 0 positive 1 2 -1 -2 etc. So இங்க etc. and 0
So 1, 2, 3, 4, etc. And -1, -2, -3, -4, etc. உங்களுக்கு புரியுதுன்னு சும்மா நான் எழுதிக்கிட்டேன். இப்போ அடுத்து நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. நீங்க தான் முழுக்க முழுக்க ஆன்சர் பண்ண போறீங்க. எக்ஸுக்கு பதிலா 0 போடுங்க. வாட் இஸ் அவுட்புட் ஆன்சர்? 0. சாரிமா? 0 sir. 0. வெரி குட். எக்ஸுக்கு பதிலா 1 போடுங்க. 1. 1. எக்ஸுக்கு பதிலா -1 போடுங்க. மறுபடியும் 1 தான் வருது. அவ்வளவுதான், இதுவே போதும். மத்தெல்லாம் செக் பண்ணவே வேண்டாம்னு வச்சுக்கோமே. இது 1 ஃபங்க்ஷனா? No sir. No. Yeah. Because two elements in domain has same image in codomain. Same image. அவ்வளவுதான். arrow diagram shoot பண்ணலாம். from the arrow diagram அப்படி வார்த்தை யூஸ் பண்ணி நம்ம தான் நோ எக்ஸாம்ல arrow diagram வரைஞ்சு தான கொடுக்குறோம். அதனால ப்ராப்ளம் கிடையாது. சரிதானமா இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இடத்துல நோட்ஸ் எழுதுவோமா? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? 1 ஃபங்க்ஷன் செக் பண்ண போறோம். 1 ஃபங்க்ஷன் இது கண்டிப்பா நம்ம என்ன சொல்லியாச்சு? இது 1 ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. சரிதானே? நான் ப்ரோசீட் பண்ணுவோம். எப்படி எழுதுவீங்க? x1, x2, x1, x2 belongs to z. அப்ப என்னோட வர்க் என்ன? f of x1 is equal to f of x2. that gives x1 is equal to x2 னு வரணும். கரெக்ட் தானமா? ரெண்டுமே பாசிட்டிவா தான் வரணும், அல்லது ரெண்டுமே நெகட்டிவா வரணும். சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறேன்? given படி f of x1 is equal to f of x2. அப்ப ஆன்சர் x1 square equal to x2 square. ஸ்கொயர் அங்க வந்துச்சுன்னா ரூட்டா மாறும். x1 is equal to ரூட் வந்தாலே பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் வந்துடும். அப்ப x2 ஸ்கொயர் போடுங்க. அப்ப ஆன்சர் x1 is equal to பிளஸ் ஆர் மைனஸ் x2 னு வரும். சரிதானமா? அப்ப இங்க ரெண்டு ஆன்சர் ப்ரொடியூஸ் ஆகுதா? வாட் இஸ் தி ஆன்சர்? என்ன அவுட்புட் வருது சொல்லுங்க பாப்போம். என்னென்ன ஆன்சர்லாம் வருது நமக்கு? வந்து x1 உடைய ஆன்சர் ரெண்டு விதமான ஒரு அவுட்புட் வருது. ஒன்னு வந்து x2 னு வருது பிளஸ், இன்னொன்னு வந்து -x2 னு வருதுனால இது கண்டிப்பா நமக்கு என்னவா வராது? 1 வராது. சரிதானமா? அப்ப therefore it is not 1 function. சோ நம்ம arrow diagram வச்சு சொல்லியாச்சு. அப்படிதானமா? சோ arrow diagram வச்சு சொல்லல -1 simple. -1 1 having the same image. போதுமா இல்லையா? -1 1 having the same image. therefore it is not 1 function. அப்படி கூட முடிச்சு போயிரலாம். சரிதானமா? Yes sir. ஓகே. இப்போ மறுபடியும் क्वेश्चन கேக்குறேன். சிம்பிள் क्वेश्चन தான். இது ஆன் டு ஃபங்க்ஷன் ஆமா? ஆன் டு ஃபங்க்ஷனா? No sir. ஏன் ரொம்ப யோசிக்கிறீங்க? பாருங்களேன், இங்க ஸ்கொயர் பண்றமா நம்ம ஸ்கொயர் பண்ண சொல்ல நீங்க பிளஸ் நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் மைனஸ் நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் வேல்யூ தானே வரும். பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் கிடைக்கும். அப்ப நெகட்டிவ்க்கு நமக்கு எங்கேயாச்சும் ஜாயின் எலிமெண்ட் ப்ரீ இமேஜ் வருமா? -1 க்கு ப்ரீ இமேஜ் வராது, -2 க்கு ப்ரீ இமேஜ் வராது, -3 க்கு ப்ரீ இமேஜே வராது அந்த நெகட்டிவ் நம்பருக்கு ஃபுல்லும். சரிதானே? எஸ் சார். கரெக்ட்டா இல்லையாமா? எஸ் சார். எஸ். அதே போல இப்ப இங்க பாருங்க, சிம்பிளா என்ன பண்றேன் எழுதுறேன். இந்த கோடொமைன் யாரு? கோடொமைன் இஸ் ஆல்சோ இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ் தானே? அப்ப என்ன பண்ணலாம்? எக்ஸெட்ரா போட்டுக்கிறேன். -2, -1, 0, 1, 2, etc. What is the range of the answer ma? Range of the answer 0, 1, 0, 1, 4, 9, 16, etc. Correct தானே ma? Correct தானே ma? Yes sir, yes sir. இப்போ கோடொமைனும் ரேஞ்சும் சமமா இருக்குதா இல்லையா? No sir. No, சமமா இல்ல. Therefore it is not onto function. onto function. Okay. இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? வேற மாதிரி எழுதுவோமா? இத நீங்க சொன்ன மாதிரி என்ன எதை வச்சு எழுதலாம்? ஃபங்க்ஷன் எழுதுவோமா? Okay. ஃபங்க்ஷன். பாருங்க எப்படி எழுதலாம்? f of let f of x is equal to y ன்னு எடுப்பீங்களாமா? Yes sir. ஓகே. இப்போ f of x ஓட ஆன்சர் யாருமா? x square is equal to y யா? Therefore x is equal to plus or minus வரும். so root y. சரிதானமா? root y. ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த root y-ங்கிறது நமக்கு அவுட்புட் ஆன்சர் இதுன்னு y-ங்கிறது தானமா? இப்ப சிம்பிளா பாருங்க, நான் y-க்கு பதிலா 2 எடுத்தா நமக்கு root of y அப்படிங்கிறது root of 2 அப்படிங்கிறது 1.414 தானே? is not belongs to integer. கரெக்ட் தானமா?
Yes, sir. Yes, sir. அதே போல ஒய்க்கு பதிலா நெகட்டிவ் வேல்யூ -1 எடுத்தீங்கன்னா சோ ரூட் ஆஃப் ஒய் அப்படிங்கிறது ரூட் ஆஃப் -1 அப்ப நாட் பிலாங்ஸ் டு இன்டிஜர். ஏன்னா இது வந்து இமேஜினரி நம்பர். Yes, sir. அப்ப ரெண்டுமே நமக்கு என்ன வராது. அதாவது நீங்க பாசிட்டிவ் நம்பர்ல குறிப்பிட்ட நம்பர் எடுத்தா அது வந்து டெசிமல்ல வரும். அண்ட் நெகட்டிவ் நம்பர் எடுத்தீங்கன்னா அது இன்டிஜராவே நமக்கு என்ன பண்ணாது வராது. இது எல்லாமே இமேஜினரி நம்பர் வரும். therefore it is not Therefore, it is not onto function. onto function. விஷயம் புரியுதா இல்லையாமா? Yes, sir. டவுட் இருக்குதாமா? No, sir. நல்லா புரியுது அல்ஹம்துலில்லாஹ். நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையும் சேர்த்து நல்ல புரியுது அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையா? நான் சும்மா நல்ல மறுபடியும் நல்ல புரியுதான் கேட்டுக்கிறேன், நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறீங்களோ நல்ல புரியுதுன்னு? இல்லையே சார். நிஜமாவே நல்ல புரியுதான்னு புரியுதா? கேட்டீங்க. ஆமா இல்ல நல்லா புரியுது சார். ஓகே. அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது இல்ல? அதாவது நம்ம ஒய்க்கு பதிலாக நம்ம அவுட்புட் தானே எடுப்போம். ஆனா நம்ம டைரக்டா என்ன பண்ணக்கூடாது, இதை ஒன்று அப்ளை பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன ஆயிரும், கரெக்டா சாட்டிஸ்ஃபை ஆயிரும். சரிதானே? இப்ப நீங்க ரூட் ஆஃப் ஒய் போடுறதுன்னா உங்களுக்கு ஆன்சர் ஒய் தான் அவுட்புட் வரும். எஸ் சார். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, கேர்ஃபுல்லா பண்ணணும். சரியாமா? ஓகே சார். ஓகே சார். விளங்குதா இல்லையா? ஆமா சார். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? ஓகே சார். ஒரே நிமிஷமா. எஸ் சார். ஓகே ஃபைன். சப்டிவிஷன் 3 பாருங்கம்மா. சப்டிவிஷன் நம்பர் 3. சம் நம்பர் 3 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. So what is the domain? What is the codomain? Real numbers. Real numbers. ஓகேமா. அப்ப என்ன பண்றேன், இங்க வந்து ரியல் நம்பர்ஸ் எழுதிக்கிறேன். So same இங்க நமக்கு வந்து ரியல் நம்பர்ஸ் எழுதியாச்சு. அப்படிதானமா? So real number goes to real numbers. So real number goes to real numbers. So real numberனா கண்டிப்பா நமக்கு 0 வரும். அப்படிதானே? 0 +1 and -1. So etc மட்டும் இங்க போட்டுக்கிறேன். So இங்க etc போட்டுக்கிறேன். சரிங்களாமா? அதே போல இங்கேயும் 0 and -1 and etc போட்டுக்கிறேன். So இங்க வந்து 1 and etc போட்டுக்கிறேன். சரிங்களாமா? இப்போ இது 1 ஃபங்க்ஷனா கேக்குறேன். 1 ஃபங்க்ஷனா கேக்குறேன். So 1 ஃபங்க்ஷன் பார்க்க போறேன். எப்படிமா சொல்றீங்க? இப்போ நம்ம அரோ டயகிராம் சொல்லுவோமா? எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்க? 0 போட்டா வாட் இஸ் ஆன்சர்மா? 0. +1 போட்டா 1. -1 போட்டா மறுபடியும் 1 வருது. 1. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு இல்ல? சிம்பிளா வேலை முடிஞ்சிச்சா இல்லையா? அப்ப இது கண்டிப்பா 1 கிடையாது. அரோ டயகிராம் நல்லா புரியுதா? அரோ டயகிராம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நீங்க அதே மாதிரி ஈக்குவேஷன் எழுதலாம். அப்ப என்ன எழுதுவீங்க? x1, x2 belongs to real number f of x1 is equal to f of x2 that gives x1 is equal to x2. இதுதான் நமக்கு ரிசல்ட்டா வரணும். பிளஸ் தான் வரணும், மைனஸ் வரக்கூடாது. சரிதானே? அப்ப என்ன பண்ணலாம், f of x1 is equal to f of x2. f of x1 ஆன்சர் யாருமே x ஸ்கொயர். அப்ப x1 ஸ்கொயர் equal to x2 ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் எங்க போனா ரூட்டா மாறுமா? அப்ப x1 is equal to plus or minus root of x2 ஸ்கொயர் போடுவீங்க. அப்ப x1 is equal to plus or minus x2 வருமாமா? எஸ் சார். அட நமக்கு ரெண்டு ஆன்சர் வருதா இல்லையா? சோ என்னென்ன ஆன்சர்லாம் நமக்கு வருது? plus x1 plus x2 minus x2 வருதுனால சோ அப்ப x1 ரெண்டு வேல்யூஸ் வருது. ரெண்டு வேல்யூ புரியுதா? அப்ப ஈக்குவல் டு x1 வருது, சாரி x2 வருது and negative x2 வருதுனால it is therefore it is not 1 function. Not 1 function is called as injective function. சரிங்களா? இப்ப அடுத்து பார்க்கிறது என்னன்னா onto function மா. onto function போலாமா? எஸ் சார். ஓகே. இப்ப onto function நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம ஸ்கொயர் தான ஃபங்க்ஷனா இருக்குது. ஆமா சார். ஸ்கொயர் ஃபங்க்ஷனா இருக்க சொல்ல நமக்கு வந்து நீங்க எல்லாமே பாசிட்டிவ் 0க்கு அப்புறம் தான வரும், மைனஸ்க்கு வருமா? நோ சார். அப்போ இங்க எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் வாட் இஸ் தி கோடொமைன்? கோடொமைன் யாருமா? ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ். வாட் இஸ் தி ரேஞ்ச்? ரேஞ்ச் ஓட ஆன்சர் யாருமா? 0 1. ரேஞ்ச் இஸ் ஆல் ஸ்கொயர் நம்பர்ஸ். 4. வெரி குட். எக்ஸெட்ரா ஸ்கொயர் நம்பர்ஸ். எஸ் சார். இப்போ கோடொமைனும் ரேஞ்சும் சமமா இருக்குதா இல்லையாமா? No sir, it's not equal. No, not equal. Right தானே? Not equal. Yes, therefore it is
Therefore, it is not onto function. நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகே, இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. சரி, இது நம்ம ஈக்குவேஷன் சொல்லலாமா? ஈக்குவேஷன் பை ரெஃபரிங் ஈக்குவேஷன் பண்ணுவோமா? எப்படி எழுதுவீங்க? Yes, லெட்ஸ் sir. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சொல்லுங்க ஒய். Y. எஃப் ஆஃப் எக்ஸ் ஆன்சர் யாருமா? எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் தானே? X square is அப்போ equals to எக்ஸ் y. இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒய்ன்னு சொல்லுவீங்களா? Yes, sir. ஒய்ங்கிறது நமக்கு அவுட்புட் ஆன்சர் தானே ஒய் சொல்லுவீங்க. ஆமா சார். இந்த இடத்துல ஒய்க்கு பதிலா நீங்க பிளஸ் Yes, sir. நம்பர் எந்த நம்பர் எடுத்தாலும் நமக்கு டெசிமல் நம்பர் வரும். அப்படிதானே? இப்போ Yes, sir. ரூட் 2 சொல்றீங்க, அப்ப ஆன்சர் 1.414. இந்த 1.414 இருக்குமா இல்லையாமா? ரியல் நம்பர்ஸ் தானே? ஆமா சார், இருக்கும். நீங்க வந்து ரூட் ஒய்ல ரூட் ஆஃப் நெகட்டிவ் வேல்யூ எடுக்க சொல்ல நாட் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். சரிதானே? ஏன்னா அது இமேஜின் நம்பர். Yes, sir. அப்ப நமக்கு இந்த இடத்துல நல்லா விளங்கணும். நீங்க எக்ஸுக்கு பதிலா டைரக்டா போனா உங்களுக்கு ஆன்சர் தந்துட்டே இருக்கும். அப்படிதானே? Okay. Yes, sir. கரெக்ட் தானேம்மா? ஆமா சார். ஆரோ டயக்ராம் வச்சு விளங்கி வச்சுக்கோங்க. மைனஸ் வேல்யூ போட போனா உங்களுக்கு ஆன்சர் தராது. therefore it is not Therefore, it is not onto function. onto function. சோ நீங்க ரெண்டு விதமா எழுதலாம். Okay, okay. ஓகே, எப்படிலாம் எழுதலாம்? பை யூசிங் ஆரோ டயக்ராம் பேஸ் பண்ணி எழுதலாம். நான் இதே மாதிரி என்ன பண்ணலாம், நீங்க வந்து y ஓட ஆன்சர் அவுட்புட்ல இருந்து அப்ளை பண்ணிச்சுனா நமக்கு வந்து ஆன்சர் கொடுத்துச்சுனா, அதாவது இப்போ நமக்கு இந்த ரூட்டுக்குள்ள y போடுச்சுனா நமக்கு ஆன்சர் வந்து இதே ரியல் நம்பர் வந்துச்சுனா பிரச்சனை கிடையாது. அப்படிதானே? Yes, sir. நமக்கு இமேஜின் நம்பர் வருதுன்னா இது நமக்கு இஸ் நாட் எ ஆன் டு ஃபங்க்ஷன். புரியுதாமா? Yes, sir. Yes, sir. இது